வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு வந்து முருகனை நம்பி யூடியூப் சேனலுக்கு உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/7/2025 செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாளில் முருகரை நம்பி முருகர் காட்சி கொடுத்து முத்து முத்தாக பாடுன்னு சொன்ன அருணகிரிநாதரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வளர்ந்தவர். அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வளர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி தரும்னு சொல்லல, திருவண்ணாமலையில தான் அவர் வந்து வளர்ந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க அக்கா வந்து அவங்கள வளர்த்தாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்து தான், ஒரே தம்பி, அம்மா அப்பா இல்லை, நம்ம தான் வளர்க்கணும்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அவங்கள வந்து. அவங்க அக்கா பேர் பார்த்தீங்கன்னா முத்தம்மா. அவங்க வந்து அவங்க தம்பிக்காக ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அப்பா கிட்ட கண்டிப்பாக கற்றுக்கலாம், அம்மா கிட்ட அன்பை கற்றுக்கலாம். அவங்க அம்மா அப்பா இல்லாதனால அவங்க அக்கா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. செல்லம் கொடுத்ததுனால அவர் கொஞ்சம் வாலிப வயசில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறான பழக்கத்தில் வந்து அவர் வந்து இருந்துடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான பழக்கத்தில் அவருக்கு தேவையில்லாத நோயெல்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து எல்லாமே ஊரில் இருக்கிறவங்கள கதவை மூடிடுறாங்க. அவங்கள பார்த்தா கதவை மூடிடுவாங்க. ஒரு வீட்டு கதவை மட்டும் திறந்துட்டு இருக்கு. அந்த வீட்டில் திறந்துட்டு இருக்கணும்னு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்ச உடனே போயிட்டு ஒரு பெண் வந்து உக்காந்துட்டு இருக்காங்களா, அவங்கள போய் இப்படி தொட்டு பார்த்தோன்னே அவங்க இப்படி திரும்ப பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது அவங்க அக்கா. ஐயோ கடவுளையே, நம்ம இவ்வளோ பெரிய அரக்கனா இவ்வளோ கெட்ட தவறான இதெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டோமே, பார்த்தா நம்ம அக்காவே நம்ம இப்படி தொட்டோமே, அக்காவே இப்படி பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இறந்துடலான்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வந்து வெளியே புறப்படுறாரு. புறப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் வந்துட்டு எல்லாம் முருகான்னு சொல்லுப்பா, எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது அவர் எதுவுமே கேட்கல, காது கொடுத்து கூட கேட்காம அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கிறார். அவருக்கும் கால் போன போக்கில் போயிட்டு திருவண்ணாமலை கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விழுந்துடலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த முதியவர் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, என்ன பேருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி நல்ல நேரம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. முருகான்னு சொல்லிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு கீழே விழுறாரு. கூப்பிட்டோடனே ஓடி வர ஒரே கடவுள் முருகர். அவர் கூப்பிட்டோடனே வந்து அப்படி தாங்கி இப்படி பிடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து அருணகிரின்னு பேர் வச்சுதான் நம்ம முருகர் தான். அருணகிரி முத்து முத்தாக பாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, நான் என்ன பாட்டேன் முருகான்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது முத்து முத்தாக பாடுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள், அவங்க அக்கா வளர்த்தவங்க முத்தம்மாள், முருகரும் முத்து முத்தா பாடுன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த பாட்டு தான் முத்தி திரு பக்தி திருநகை. இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா தப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோவில் பார்த்தது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் பிடித்த இறைவனின் கால் பிடித்து உயர்வோம்.